புஷ்பா புஷ்பராஜ். அது தெலுங்கு ஒரு dialogue வரும். ஃப்ளவர்னு நினைச்சியா? Wild fire. இந்த வாட்டி ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from boxing. ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன், ஐ அம் பீயிங் வெரி ஃப்ராங்க் வித் யூ. நான் இன்னும் புஷ்பாவே பார்க்கல. பார்க்கல, நான் பார்த்துட்டேன். செம்ம படம். எனக்கு அந்த படம் பிடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சேன் ஏன் இந்த படத்தை ரொம்ப ஓவர் ஹைப் பண்றாங்க, இதுல அப்படி என்ன இருக்கு நான் யோசிச்சேன். ஆனா பார்க்கும்போது உண்மையா நல்லா தான். நேத்து அந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் பாட்னால செஞ்சேன். எவ்வளவு பேர் தெரியுமா? 1.5 லட்சம் பேர். பார்த்தனா அவ்வளோ கூட்டம் ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு. அது ஓப்பன் ஏரியா. இது மேலலாம் ஏறி நிக்கிறானுங்க அவ்வளவு பேர். அப்படி பாக்குறேன், ஒரு மூவி ஒரு ரசிகனை என்னெல்லாம் செய்ய வைக்குது பாரு. நிஜமாவே அல்லு அர்ஜுனுக்கு பெரிய ஃபேன் பேஸ் தான். ஆமா ப்ரோ. இப்ப நம்மளுக்கு இங்க இப்ப நம்மளுக்கு இந்த ஜே அஜித், சிம்பு சூர்யா மாதிரி அவரு அங்க பெருசு இல்ல. அவங்க இதுல அவங்க இதுல அவங்க சூப்பர். பாப்போமா புஷ்பா 2? புஷ்பா 2 பாக்குறோமா இல்ல ட்ரெய்லர் பாக்குறோமா? எப்படின்னா திருப்பி கொடுத்துட்டியா? யாரு அவன்? இதுல பாப்பா இருக்காரு ப்ரோ. மேல மதிப்பு பவரை கண்ட பயம் இல்ல. இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா? ढाई अक्षर नाम छोटा है लेकिन साउंड बहुत बड़ा. ஐகான் ஸ்டார். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். ஸ்டேஜில் வர மாதிரி நடக்கிறதே அது தினசால. ஆமா, இந்த படத்துல வேற படம் இங்கிலீஷ் இப்படிதான் இருக்கு. ஸ்ரீவள்ளி பொண்டாட்டி பேச்ச புருஷ கேட்டா என்னாகுன்னு இந்த உலகம் பார்க்கும். புதுசாக பாப்பா பாருங்க. பாட்டு இருக்கு புஷ்பா, பாட்டு இருக்கு. யாருப்பா அது? ஹாஃப் ஷேடு. அவனுக்கு வர வேண்டிய பைசா ஆனாலும் ஆனாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் உடையில ஃபர்ஸ்ட் உடனே இருந்துச்சு. 7 கடலை தாண்டி இருந்தாலும் என்ன புஷ்பா காசாமனோட புஷ்பா நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். Wild fire. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ட்ரெய்லர்ல என்னமோ நிறைய விஷயத்தை போட்டு அப்படியே அடுக்குன மாதிரி நிறைய சீன் கட் ஃபாஸ்ட் கட்டா. இன்னொன்னு, முதல் என் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஏன் என்னாச்சு? என்னோட தலைவி சமந்தாவை ஏன் போடல? ஓ, அந்த படத்துல சமந்தா வெறும் ஐட்டம் சாங் மட்டும் தான் வருவாங்க. ஏன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சமந்தா தானே இந்த இதுலயே ஆடி இருக்கணும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏன்பா ராஷ்கிமாவை ஏன் கொண்டு வந்தீங்க? ஃபாஸ்ட்ல ஏன் கொண்டு வந்தீங்க? அவர் கேரக்டர் சமந்தாக்கு சண்டை போட யாரு இருக்கா? நான் தான் இருக்கேன். ஓகே பாருங்க சுகுமார், தயவு செஞ்சு இப்ப இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப கூட பரவாயில்ல, சமந்தா கிட்ட பேசிட்டு உள்ள கூட்டு வந்துருங்க. இந்த படம் ரிலீஸ் இப்ப 10ஆம் தேதி நினைக்கிறேன். நீங்க பாக்கலையா அந்த படம்? நல்லா தான் ப்ரோ இருக்கு. அதை பாட்டு பாத்துருங்க 10,000 தடவை பார்த்து. ஊஸ் சொல்றியா? அது ஆண்ட்ரியா வாய்ஸ்ல சமந்தா டான்ஸ் ஆடுறப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்க, நான் அந்த ஹீரோ பத்தி பேசியிருக்கேன், நீங்க ஐட்டம் சாங் பத்தி பேசிருக்கீங்க. எனக்கு சமந்தா தான்ப்பா ஹீரோயின்.
நல்லா தான் இருந்துச்சு படம். ரெண்டாவது இப்ப மரண வெயிட்டிங், ஏன்னா அது ஒன்னாவது வந்து எங்கீங்கள தான் விட்டு. இப்ப இந்த ஹேங்கிங்ல விடுறது ரொம்ப ஒரு ட்ரெடிஷனலா இருக்கு. இந்தியன் 2 ஹேங்கிங், கங்குவா ஹேங்கிங். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த பார்ட் 2ங்கிறது ஒரு ஸ்கேம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு கதை சொல்லிக்கிறோம், அதை பத்தி பார்ட் 2ல பாத்துக்கினா என்ன அர்த்தம்? அவர் கதை பாக்குறதுக்கு தானே நான் தியேட்டர்ல போய் உட்கார்றேன். யூ டெல்லிங் ஒன் பிக் ஸ்டோரி டு மீ. இன்னொரு கதை நீ சொல்ல போற, why you selling that now? I want this story to finish now. அதை பாதியில விட்டுட்டு நீ வந்து செகண்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு கதையை ஃபுல்ஃபில் ஆகிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஜாமான் வாங்கிட்டேன், ஓகேயா? இப்ப நான் ஒரு பைக் வாங்குறேன், பாதி வீல் என்கிட்ட கொடுத்துறேன், ரெண்டாவது வீல் வந்துட்டு நீ மறுபடியும் காசு கட்டி வாங்கிக்கோ அப்படிங்கிற. அப்ப அது ஸ்கேம் தானே. இது ஏன் சொல்றேன்னா, இந்தியன் 2ல மறுபடியும் இந்தியன் 2வா? எவ்வளவுதான் இந்தியன் 2 போட்டு அடிப்பீங்க? சரி, ஓகே, மன்னிச்சதை விட்டுரும். போன வீடியோல பாருங்க காமெண்ட் வந்துச்சா இல்லையா? ஓகே, புஷ்பா வந்துருக்கு. so all the best for Pushpa 2 The Rule. Bye.